அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் மத்திய அரசின் ஆர்ஆர்பி ரயில்வே போட்டித் தேர்வுகள் மற்றும் ஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸ் போட்டித் தேர்வுகள், அதாவது ஆர்ஆர்பி ஆர்பிஎஃப் எக்ஸாமை தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதி மிக எளிதில் வெற்றி பெறுவது எப்படி, அதற்கான வழிமுறைகள், ஆலோசனைகள் மற்றும் என்சிஆர்டி தமிழ் புக்கு, அதை பற்றி நம்ம டெய்லி கிளாஸ் பார்த்துருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த டிவியில் பார்க்குறது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 புக்கோட மாடல் ஃபார்மேட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. என்சிஆர்டி அப்ஜெக்டிவ் தமிழ் புக் என்பது ஏறத்தாழ 600 பேஜஸ் கொண்டது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், கேள்விகள் எண்ணிக்கை ஏறத்தாழ ஒரு 9000 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாகவே மல்டிபிள் சாய்ஸ், ஒன் வேர்டு ஒரு கொஸ்டின், 4 ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும் மற்றும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற சில ஃபேக்டர்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாகவே மல்டிபிள் சாய்ஸ் ஒன் வேர்ட் டைப் கொஸ்டின். இது வந்து நீங்கள் மிக எளிதில் பாஸ் ஆகிறதுக்கு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி சிபிஎஸ்சி பேட்டர்னை தமிழில் ஃபாலோ பண்ணி படித்தால் வெற்றி பெறலாம். மற்றும் இந்த புக்கில் ஜிகே, சயின்ஸு, கொஸ்டின் பேங்கு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? எனவே இந்த புக்கோட மாடல் ஃபார்மேட் பார்க்க நினைக்கிறவங்க மற்றும் இந்த என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 புக்கு ஆர்டர் பண்ணுறவங்க சுபாஷ் ரயில்வே புக்ஸ் ரயில்வே ஸ்டடி குரூப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றிய தகவலை வாட்ஸ்அப் பண்ணால் இதோட மாடல் காப்பியை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா என்சிஆர்டி பிசிக்ஸ். இப்போ பாருங்க, நம்ம என்சிஆர்டி தமிழ் புக் என்பது ஏறத்தாழ ஒரு 18 பகுதிகள் கொண்டது. அதில் பகுதி 7ல் தான் இந்த பிசிக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஏஎஃப் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா நீங்கள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் லைஃப் சயின்ஸு ஃபுல்லாக படிச்சாகணும். இப்போ நம்ம என்சிஆர்டி பிசிக்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதுக்குரிய பதிலை சொல்கிறேன். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 20 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 21லேருந்து பார்க்க போகிறோம். சோனார் கருவி எதற்கு பயன்படுகிறது? ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் சோனார் கருவி எதற்கு பயன்படுகிறது? கொஸ்டின் நம்பர் 21க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, கடலில் தேட. ஸோ சோனார் விரிவாக்கம் சோனார் நேவிகேஷன் அப்படின்னா தேடுதல். ஸோ கடல்ல தேடுவதற்கு இந்த சோனார் கருவி பயன்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 21க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. ஒரு கேடபிள்யூனா கிலோவாட். ஒரு கிலோவாட் என்பது எத்தனை வாட்? கொஸ்டின் நம்பர் 22க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ 10³ வாட், அதாவது 1000 வாட். ஸோ கொஸ்டின் நம்பர் 22க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. ஒரு எம்டபிள்யூ அப்படின்னா மெகாவாட், மில்லியன் வாட் இல்ல, மெகாவாட். ஒரு எம்டபிள்யூ என்பது மெகாவாட். ஒரு மெகாவாட் என்பது எத்தனை வாட் அப்படின்னா 10⁶. அதாவது கொஸ்டின் நம்பர் 23க்கு சரியான விட ஆப்ஷன் டி 10⁶ வாட் தான் ஒரு மெகாவாட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. ஒரு ஜிடபிள்யூ அப்படின்னா ஜிகாவாட், ஜி ஃபார் ஜிகா. ஒரு ஜிகாவாட் என்பது எத்தனை வாட் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 24க்கு சரியான விட ஆப்ஷன் பி 10⁹. ஸோ 10⁹ வாட் தான் ஒரு ஜிடபிள்யூ ஜிகாவாட். கொஸ்டின் நம்பர் 24க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. ஒரு ஹெச்பி என்பது ஹார்ஸ் பவர், குதிரை திறன். ஒரு ஹெச்பி என்பது எத்தனை வாட்? இது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி தெரிஞ்சதான் பேசிக். ஸோ கொஸ்டின் நம்பர் 25க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ 746 வாட் தான் ஒரு ஹெச்பி என்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. ஒரு கேடபிள்யூஹெச் அப்படின்னா கிலோ வாட் ஹவர். ஒரு கேடபிள்யூஹெச் என்பது எத்தனை ஜூல்களுக்கு சமம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 26க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ 3.6 × 10⁶ ஜூலுக்கு சமம். ஒரு கேடபிள்யூஹெச், ஒரு கிலோவாட் ஹவர் என்பது 3.6 × 10⁶ ஜூல்களுக்கு சமம். கொஸ்டின் நம்பர் 26க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. மின்னாற்றலின் நடைமுறை அலகு, அதாவது கமர்ஷியல் யூனிட். மின்னாற்றலின் வணிக அலகு அல்லது நடைமுறை அலகு என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 27க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ கிலோவாட் மணி, அதுதான் கேடபிள்யூஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 27க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. ஈர்ப்பியல் மாறிலிய கேப் ஜி அப்படிங்கிற எழுத்துல சொல்லுவாங்க. கேப் ஜியோட மதிப்பு என்ன? ஈர்ப்பியல் மாறிலி கேப் ஜியின் மதிப்பு என்ன? கொஸ்டின் நம்பர் 28க்கு சரியான விட. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 28 இதெல்லாம் முக்கியமானது. இப்படியே நம்ம டெய்லி கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த சாப்டர்ல 100க்கும் மேற்பட்ட கொஸ்டின் இருக்கு. இதுபோல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுபோல் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.